ஃப்ரிட்ஜில் பாலுடன் ஒரு பொருளை மறந்தும் வச்சிடாதீங்க. பலரும் செய்யும் தவறே இதுதான். ஃப்ரிட்ஜ் நம் வீட்டின் அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கிய ஒன்று. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே அதன் ஆயுட்காலத்தையும் நம் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கும். எல்லா உணவுப் பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டால் பாதுகாப்பாக இருக்கும் என்பது தவறான எண்ணம். மேலும் உடலுக்கும் தீங்கு. அவற்றை காற்றோட்டமுள்ள நேரடி வெப்பப்படாத இடத்தில் வைத்தால் மட்டுமே நல்ல நிலையில் இருக்கும். அதுபோன்று பாலை ஃப்ரிட்ஜின் கதவின் பாட்டில் ஹோல்டரில் வைப்பது தவறு. ஏனெனில் அடிக்கடி கதவு திறந்து மூடியும் இருப்பதால் உள்ளிருக்கும் வெப்பநிலை மாறி பாக்டீரியா விரைவாக வளர வாய்ப்புகள் அதிகம். எனவே பால் பாக்கெட்டுகளை ஃப்ரிட்ஜின் உள்ளேயே அல்லது ஃப்ரீசருக்குள்ளோ வைப்பது பாதுகாப்பானது. சிலர் இன்சுலின் போன்ற முக்கியமான மருந்துகளை ஃப்ரிட்ஜில் வைப்பார்கள். ஆனால் அதே இடத்தில் இறைச்சி, மீன், பச்சை காய், பூக்கள் போன்றவற்றை வைப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் மருந்துகளின் தன்மை கெடும்படி வேதியியல் மாற்றங்கள் ஏற்படலாம். ஃப்ரிட்ஜின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க எப்போதும் காற்றோட்டம் இருக்கும் இடத்தில் வைப்பது முக்கியம். குறுகிய இடத்தில் ஃப்ரிட்ஜை நெருக்கமாக வைக்கக்கூடாது. பின்புறத்தில் உள்ள கம்பி வலைகள் சுவரில் ஒட்டாமல் சற்றே தள்ளி வைக்கப்பட வேண்டும். அந்த வலைகளில் தண்ணீர் படாமல் கவனித்து தேங்கும் தூசியை பிரஷை கொண்டு அகற்ற வேண்டும். ஃப்ரிட்ஜின் பாதுகாப்புக்காக தரமான ஸ்டெபிலைசர் அவசியம். ஃப்ரிட்ஜை ஆஃப் செய்ததும் உடனடியாக ஆன் செய்யக்கூடாது. குறைந்தது 3 நிமிடங்கள் கழித்துதான் மீண்டும் இயக்க வேண்டும். இல்லை என்றால் பைப்பில் இருக்கும் குளிரூட்டும் கேஸ் அடைந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். 15 நாட்களுக்கு ஒரு முறை ஃப்ரீசரில் இருக்கும் உறைந்த பனியை கரைத்து வெளியேற்ற வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு முறை ஃப்ரிட்ஜின் காயில், கம்ப்ரஸர் போன்ற முக்கிய பகுதிகளை சுத்தம் செய்ய வேண்டும். கதவின் கேஸ்கட் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்த்து சேதமிருந்தால் உடனே மாற்றிவிட வேண்டும். ஃப்ரிட்ஜின் உள்ளிருக்கும் ட்ரே, பாக்ஸ் போன்றவற்றை காலந்தோறும் வெளியே எடுத்து கழுவி காய வைத்து பயன்படுத்த வேண்டும். ஆண்டிற்கு குறைந்தது ஒரு முறை மெக்கானிக்கிடம் பராமரிப்பு சேவையை செய்து வருவது நல்லது. நீண்ட நாட்களுக்கு வெளியூர் செல்ல வேண்டி இருந்தால் ஃப்ரிட்ஜை ஆஃப் செய்து உள்ளே உள்ள அனைத்தையும் காலி செய்து நன்றாக துடைத்து காய வைத்து பிறகு மூடி வைக்க வேண்டும். ஈரமாக மூடி வைத்தால் பூஞ்சை மற்றும் துர்நாற்றம் உருவாகும். ஃப்ரீசரில் நீண்ட நாட்கள் பொருட்களை வைத்திருந்தால் அவை கடினமாய் ஒட்டிக்கொண்டு வெளியே எடுக்க முடியாமல் போகும். இதை தவிர்க்க ஃப்ரீசர் அடியில் சிறிது கல் உப்பு தூவி அதன் மீது பொருட்களை வைக்கலாம். இவ்வாறு வைத்தால் எப்போதும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். ஃப்ரீசரில் இருக்கும் பொருட்களை எடுத்துக்கொள்ள கத்தி, கரண்டி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக் கூடாது. இது ஃப்ரீசருக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடும். ஃப்ரிட்ஜின் உள்ளமும் புறமும் சுத்தமாக வைத்திருக்க டம்ளர் நீரில் வினிகர், எலுமிச்சை சாறு, சோடா உப்பு கலந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜின் மேல் தெளிக்க வேண்டும். 10 நிமிடங்கள் ஊறியதும் மென்மையான துணியால் துடைத்தால் படிந்திருக்கும் அழுக்கு எளிதில் நீங்கும். இதை மாதந்தோறும் செய்தால் ஃப்ரிட்ஜ் எப்போதும் புதுசு போல தென்படும். மேலும் ஃப்ரிட்ஜை மிகுந்த அளவில் நிரப்பக்கூடாது. காற்றோட்டம் குறைந்தால் குளிர்ச்சி சரியாக பரவாது. இதனால் மின் நுகர்வும் அதிகரிக்கும். பருவத்திற்கு ஏற்ற வெப்பநிலை அமைப்பும் முக்கியம்.